கையில் என்னம்மா தனம் கேட்டான்னு நீ அந்த 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்ட. ஆபீஸ் எல்லாம் பார்த்து இப்ப சாவி எல்லாம் கூட வந்துருச்சு. தனத்துக்கு வேற ஏதாவது கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம். நீ அந்த பணத்தை மாப்பிளைக்காக தானே. இப்ப நான் இதை யாருக்காகமா செய்யறேன்? ஏன் அண்ணா அண்ணிக்காக தானே. அவங்க கேட்டதுல தப்பில்ல, அவங்க யோசிக்கிறதும் நியாயம் தானே. அனுவும் வளர்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு படிப்பு, அவளுக்கு நகை நட்டு வேற செய்யணும், எவ்வளவோ கடமைங்க இருக்குல்ல. எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, எங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லம்மா. அதையும் தாண்டி ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, நான் என் புருஷனுக்கு டிராவல்ஸ் தான் வச்சு கொடுப்பேன்னு சொல்றது நியாயமா சொல்லு. அண்ணி இது வரைக்கும் எனக்கு இதை செய்யணும், என் பொண்ணுக்கு அதை செய்யணும்னு அவங்க எப்பயாச்சும் கேட்டிருப்பாங்களா? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த குடும்பத்துக்காக அவங்க காலையில இருந்து ராத்திரி தூங்க போற நேரம் வரைக்கும் அவங்க நேரம் காலம் பார்க்காம அவ்வளோ அக்கறையோட அவங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டாங்க. அவங்கள நாம தானேமா பாத்துக்கணும். அவங்க என்ன இந்த வீட்டுல வேலை செய்யறவங்களா? நம்ம குடும்பம் நினைச்சுதானே பண்ணாங்க. அவங்க உரிமையா கேட்டாங்க, நானும் மனநிறைவோட கொடுத்தேன். அண்ணியும் மூர்த்தியும் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்மா. அவங்க சந்தோஷமா இருக்கும்போது கூட இருக்கணும்னு இல்ல, அவங்க நல்லா இருக்காங்கங்கிறத நான் தூரமா இருந்து வேடிக்கை பார்த்தா கூட போதும். என்னமோ வெளியில இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுத்த மாதிரி ஏன் கொடுத்தேன்னு கேள்வி கேட்கிற?